எக்காரணத்து கொண்டோ தருண் அந்த பிள்ளைய கல்யாணமே பண்ணக்கூடாது. மீறி யாராவது கல்யாணம் அந்த வீட்டுக்கு போனியே கால கைய உடைச்சு வீட்டுல தூக்கி போட்டுருவேன். அப்பா ஆனா அந்த பொண்ணதான் அண்ணன் விரும்புறாரு. அந்த பிள்ளைய தான் அண்ணன் கல்யாணம் பண்ணுவாரு. அதிக பிரசங்க மாதிரி ஏதாவது பேசின பிள்ளைன்னு கூட பார்க்க மாட்டேன், வெட்டி போட்டுருவேன். உன் வேலையை பார்த்துட்டு வீட்டுக்குள்ள போ. எங்களுக்கு தெரியும் பெரிய ஆட்களுக்கு என்ன பண்ணணும்னு. எனக்கு தெரியும் மோனிஷா அந்த தருணை தான் லவ் பண்றான்னு. எனக்கு கல்யாணம் கட்டி கொடுக்கறதுல ஒரு விருப்பமும் இல்ல. ஆனா அங்க அகிலாண்டேஸ்வரியும் ராஜேந்திரனும் என் பொண்ணை வாழவே விட மாட்டாங்களே. எனக்கு அதை நினைச்சாதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அம்மா நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. என் தங்கச்சி அந்த வீட்டுல நான் எப்படியாவது கட்டி கொடுத்துருவேன். அந்த பிள்ளை அங்க சந்தோஷமா வாழணும், அதுதான் எனக்கு வேணும். என்னம்மா லட்சுமி ஏதோ யோசிச்சுட்டு இருந்த மாதிரி இருக்கு? ஆமாக்கா, என் தங்கச்சியை எப்படியாவது அந்த வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்துடணுன்ட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு. ஆனால் எங்கள் அம்மா கொஞ்சம் பயப்படுறா. அந்த வீட்டில் அந்த 2 பேரும் எப்படி என் தங்கச்சி வாழோட போகிறாங்கன்னு தெரில. என்னம்மா நீ இதுக்கா கவலைப்பட்டுட்டு இருக்க? நீ கவலையே படாத. நம்ம பிள்ளை மோனிஷாக்கும் அந்த தருணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது எங்க பொறுப்பு. அதுவும் நம்ம பாச்சான் தலைமுறையில்.